நான் 2 மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொன்னேன். ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். போலீஸ் என்ன பிடிச்சிட்டான், 2 மணி நேரம் நிக்க வச்சு என்ன ஃபைனை போட்டு அவன் அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ, பாடியில ஸ்கிராட்ச் ப்ரோ. இந்த இப்போ காத்து மேல ஒரு ட்ரம் லூப் கேட்குறீங்களா, தேவா சார் பண்ண அந்த மியூசிக் சொல்ல. அது இல்லாமல் ஒரு ட்ரம் லூப் ஒன்று போயினே இருக்கும், ஹார்டா ஆஃப்ரோவாக இருக்கும் அது. ஸோ அந்த சவுண்ட் வந்து நான் கேட்டேன். வோக்கல் சென்ட் பண்ணது வந்து அந்த ஸ்கேலோட ஏதோ மேட்ச் ஆகலை. ஸோ அதனால அவர் சும்மா பிச் டவுன் பண்ணி வச்சிருந்தாரு. இது ஹுக் வரும்போது இந்த சவுண்டு நல்லா இருக்கு, நம்ம இதையே வச்சுக்கலாம், வேர்ஸ் மட்டும் ஆக்சுவல் வாய்ஸில் போயிடலாம் அப்படின்னு அதை அப்படியே செட் பண்ணோம். ப்ரோ இஸ் நேம் இஸ் ஜான் 247 ஃபீல் லைக் இஸ் அ டான், மிஷின் இஸ் ஆன் மர்ஹபன் யூ பெட்டர் ரன் நவ் யூ ஆர் டன். ஏன்னா இவன் கிட்ட இருக்கு கன், இவன் புலி மேன், அச்சா உனக்கு வலி. ப்ரோ இஸ் நேம் இஸ் ஜான் 247 ஃபீல் லைக் இஸ் அ டான். அது லிட்ரலாக நான் எதுவுமே யோசிக்கல. அதில் கதையில் அவரோட பேர் ஜானு, அவர் ஒரு டானு, அதை தான் நான் வந்து அப்படியே எழுதியிருப்பேன். And if I'm not wrong, Dhruva Natchatram was your first cinema song. இதுதான் எனக்கே அதில் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எது கூப்பிட்டாங்க, ஃபர்ஸ்ட்டு மக்காமிஷி தான் பண்ணது. முடித்தது ரிலீஸ் ஆனது பார்த்தோன்னா ஜான் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதான் செகண்ட் பண்ண பாட்டு ஹாரிஸ் சரோட. நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் பண்ணேன், அது வெளியில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். LGM சொல்லிட்டு ஒரு படம் வந்தது, ஹரிஷ் கல்யாண். அதில் அதுதான் என்னோட சினிமான்னு பார்த்தேன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராக். ஹாரிஸ் சரோடலாம் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். நான் டான்ஸராக அவரோட பாட்டெல்லாம் நாங்கள் நிறைய பிரேக் டவுன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்படி யோசிப்போம்ல, எப்படா இவ்வளோ மியூசிக், இவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கரெக்டாக பாக்கெட்டில் வச்சு எப்படி யோசிச்சிருப்பார் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனோட ஒரு பாட்டு பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஜிவிஎம் சாரோட பேசுனீங்களா, அந்த ராப்போ எப்படி இருந்தது? கீழ்பாக்கில் ஒரு கெஃபேல மீட் பண்ணேன். எப்படி காஃபி குடிச்சிக்கிட்டே பேசுனீங்களா? சாப்பிட்டுட்டே அவ்வளோ. அதுக்கப்புறம் நான் அவரோட ஆட்லாம் பண்ணேன், ஒரு ஆட் ஷூட் பண்ணேன், அவர் தான் டைரக்ட் பண்ணார். அது 4 வால்ஸுக்குள்ளே மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன், நான் அதே ரூல்ஸை ரோட்டில் பேசினா ஏன்டா வந்து கொலைகிறேன். இதுக்கு வந்து நான் இண்டிபெண்டன்ஸ் சாங்கில் பண்ணும்போது எனக்கு டெட்லைன்லாம் அவ்வளோவா அந்த ஒரு ப்ரெஷர் போட மாட்டாங்க, அந்த ஒரு விஷயமும் இருக்காது. பட் ஆனால் இப்போ மூவிஸ்குள்ளே வரும்போது ஒரு டெட்லைன் இருக்கும். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகணும், அதை சுற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளால் டிலே ஆகக்கூடாது. சச்சிவாசலில் வாஷிங்டன் பீச்சில் மோனிகா பெல்லுச்சி நடக்கிற லெஃப்ட் சைட் தூக்கி போட்டு எட்டசே சொல்லிட்டாங்க, உங்க கூட சேர்றாத தலை வலிக்குது, ஃப்ளைட்டில் போனாலும் அடிப்பேன் போதா வரைக்கும். மோனிகா பெல்லுச்சி நீங்கள் அப்போவே பெல்லுச்சி வருவாங்க, அதில் அந்த வீடியோவில் மோனிகா பெல்லுச்சியோட போஸ்டரே வரும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்.